ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உங்களுடைய நார்மல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் கூடயாவது பேசும்போது இந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் அந்த மெசேஜ் எல்லாமே சென்ட் பண்ணுவீங்க. அதாவது நார்மல் ஃபாண்டில் மட்டும்தான் அந்த மெசேஜ் எல்லாமே சென்ட் பண்ணுவீங்க. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலிஷாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான கலரில் உங்களால் இப்படி ஸ்டைலிஷாக அவங்க கூட சேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இப்படி ஸ்டைலிஷாக மெசேஜ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா சூஸ் டு ஃபேண்டசி கீபோர்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்கும். மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு கேட்கும். கேட்டதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஆன் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் இதில் சூஸ் ஃபேண்டசி கீபோர்டு அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேண்டசி கீபோர்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி வந்துடுங்க. ஃபுல்லாக இந்த ஆப்பில் இருந்து வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யார் கூட பேச போகிறீங்களோ அந்த சேட்டை கிளிக் பண்ணி இனி நீங்கள் இந்த கீபோர்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஸ்டைலிஷாக பேச முடியும். இதில் பாருங்கள் எஃப் அப்படின்னு இருக்கும். அந்த எஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா டீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கீபோர்டுக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ ஏதாவது ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் இதில் எந்த மாதிரி ஸ்டைலிஷாக நீங்கள் பேசணும், அதாவது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இந்த மாதிரி மாற்றி உங்களால் மெசேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த எஃப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி வேணுன்னாலும் உங்களால் மெசேஜ் பண்ணிக்க முடியும். இதில் ஸ்டைலிஷாக உங்களால் ஈஸியாகவே மெசேஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் வேறு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ண முடியும்.